தாவேகா தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை. தாவேகாவில் இணைந்தால் செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி வழங்க முடிவு. அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அல்லது ஆனந்திற்கு நிகரான பதவியை வழங்கலாமா என விஜய் ஆலோசனை. சென்னை பட்டினப்பாக்க இல்லத்தில் தாவேகா நிர்வாகிகளுடன் விஜய் அவசர ஆலோசனை. அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி செங்கோட்டையின் வருகை குறித்து ஆலோசித்ததாக தகவல். ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைகிறார் செங்கோட்டையன். விஜய் முன்னிலையில் வியாழக்கிழமை இணைய உள்ளதாக தகவல். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கோபி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதிமுக அடையாளங்களுடன் சென்று பதவி விலகிய செங்கோட்டையன் காரில் அதிமுக கொடி, சட்டைப்பையில் ஜெயலலிதா படத்துடன் வலம். அமைச்சர் சேகர் பாபுவுடன் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்தில் தனி அறையில் சந்தித்ததாக தகவல். மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து செங்கோட்டையனை திமுகவில் இழுக்க பேச்சு என தகவல். செங்கோட்டையின் ராஜினாமா முடிவிற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூழ்ச்சி உள்ளதா? விசிக தலைவர் திருமாவளவன் சந்தேகம். விஜய்க்கு திடீர் அறிவுரை. சென்னை தலைமைச் செயலகத்தில் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. அதிகனமழை சமாளிக்க எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கிறார். அருந்ததியினரின் உள்ளிட ஒதுக்கீட்டு சட்டத்தை அமல்படுத்தியதில் தனது பங்களிப்பும் உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் முழு உருவ சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, தீவிரவாதம் நிலவுவதாக அவதூறுகளை அள்ளி வீசுகிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. ஆளுநரின் திமிரை அடக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். இபிஎஸ்ஐ விவசாயி என கூறுவது உண்மையான விவசாயிகளை அவமானப்படுத்துவது போன்றது. பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்தவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். ஈரோடு மாவட்டத்தில் சுவர் விளம்பரத்திலிருந்து இபிஎஸ் பெயர் அழிக்கப்பட்டதால் அதிமுகவினர் வாக்குவாதம். முதலமைச்சர் வருகையொட்டி சுவர் விளம்பரம் அழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. இப்ப அழிச்சிட்டீங்க, எழுதிக்கங்க. நான் நாளைக்கு எனக்கு சிஎம் போனது அத்தனை வாரத்துல நீங்க எங்க எழுதிக்கலாம். சேலத்தில் நடந்த அமைச்சர்கள் விழாவில் கடும் துர்நாற்றம் வீசியதால் பயனாளிகள் பொதுமக்கள் அவதி. ஆவின் நிறுவன கழிவுகள் வெளியேற்றப்படும் இடத்தில் மேடை அமைக்கப்பட்டதால் துர்நாற்றம் என புகார்.
கடைநல்லூர் அருகே பேருந்து விபத்தில் தாயை பறிகொடுத்த பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அரசு வேலை. முதலமைச்சர் உத்தரவுப்படி அரசு வேலைக்கான ஆணையை கீர்த்திகாவிடம் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர். டியோடு படத்தில் பயன்படுத்தப்பட்ட கருத்து மச்சான் 100 வருஷம் பாடல்கள் இடம்பெற்றதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று இளையராஜாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்த திட்டம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ரோடு ஷோ நடத்த போலீசாரிடம் அனுமதி கேட்டு தாவேகா மனு. கரூரில் 41 பேர் பலியான சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்ட நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை. சம்மனை ஏற்று ஆஜரான கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உட்பட 4 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே மது அருந்திக் கொண்டிருந்த இருவர் வெட்டி கொலை. மனைவி பிரிந்து சென்றதற்கு இருவரும் தான் காரணம் என கூறி கொலை செய்தவர் தப்பியோட்டம். கோவை அருகே 7 வயது சிறுமியை தாக்கி காயப்படுத்திய ஆசிரியை மீது வழக்கு பதிவு. அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவியை குச்சியால் தாக்கியதாக தாய் புகார் எதிரொலி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் முன்பு கற்பூரம் ஏற்றிய தாய் மகன் மீது தீப்பற்றியதால் பரபரப்பு. ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றிய போது சம்பவம். இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. ஒத்தாசை மாதா ஆலய பங்குத்தந்தை போக்சோவில் கைது. சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கு விசாரணை முடிக்க மேலும் 6 மாத அவகாசம் தர கோரிக்கை. மாவட்ட நீதிமன்றத்திற்கு 3 மாதம் அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரையில் சாலையோர வியாபாரத்தை நெறிவுபடுத்துவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யாததால் உயர்நீதிமன்றம் அதிருப்தி. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உட்பட 15 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. குரோம்பேட்டையில் சரக்கு வாகனத்தில் 707 கிலோ குட்கா கடத்தல். குட்காவுடன் இருவர் கைது. இருசக்கர வாகனம் பறிமுதல். பெங்களூருவிலிருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை. 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை கொடுங்கையூரில் கணவரை கொலை செய்த மனைவி தற்கொலை என நாடகமாடிய நிலையில் கைது. சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவது தொடர்பான டெண்டர் நடவடிக்கைகள் தொடக்கம். உயர்நீதிமன்றத்தில் மாநகராட்சி நிர்வாகம் தகவல்.
மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர் நகராட்சி ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை சரி செய்து மீண்டும் அனுப்ப உத்தரவிடக் கோரிய வழக்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலகத்தின் மிகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு இயற்றி அளித்துள்ளார் அம்பேத்கர். அரசியலமைப்பு தினத்தையொட்டி தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் அரசியலமைப்பு தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்ற அரசமைப்பு தின விழா. தமிழில் பேச்சை தொடங்கிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். நாடு முழுவதும் சுமார் 2 கோடி பேரின் ஆதார் எண்களை நீக்கி மத்திய அரசு உத்தரவு. நலத்திட்டங்களை மோசடியாக பெறுவதை தடுக்கும் வகையில் உயிரிழந்தவர்களின் ஆதார் எண்கள் நீக்கம். ஆண்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மடாதிபதி சிவமூர்த்தி முருகஜி சரணரு மீது போக்சோ வழக்கு. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் மடாதிபதி நிரபராதி என சித்ரதுர்கா மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்றது தென்னாப்பிரிக்கா.